எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விநாயகர் வழிபாட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரவிருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலமாக வருகிறது. இந்த 25 நாட்கள் அக்னி பகவான் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் காலம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக தோஷங்களை நீக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவதுங்க, ஒரு மனிதன் படும் கஷ்டங்களுக்கு மெயின் ரீசன்னா தோஷங்கள் தான். நாம் ஜாதகம் பார்க்குறோம். நம்மக்கிட்ட வர பல ஜாதகங்களில் பெரும்பான்மையான மக்கள் சொல்வது என்னென்னா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. 7ல் ஏதாவது தோஷம் இருக்கும். அதாவது ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ஏதாவது தோஷம் இருக்கும். எதாக இருந்தாலும் சரி, 7ல் பொதுவாக கலஸ்திரகாரகன் உக்காந்தாலே தோஷம். இப்போ சுக்கிரனை இயற்கை சுபர்னு சொன்னாலும் 7ல் போயிட்டு சுக்கிரன் உக்காந்துட்டாருன்னா அதுவே கலஸ்திர தோஷமாக அமையும். 7ல் தனியாக சூரியன் உக்காந்துட்டாருன்னா அதுவும் கலஸ்திர தோஷமாக அமையும். இந்த மாதிரி 7ஆம் இடத்துல கிரகங்களினுடைய பார்வை, அதை பாவ கிரகங்களினுடைய அமரக்கூடிய தன்மை, சுப கிரகங்களே சில இடங்களில் அமர்ந்தாலும் கூட அது தோஷமாக வரும். இப்படி இருந்ததுன்னா திருமண தடை ஆகும். அடுத்து குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்தை பார்ப்போம். 5ல் பாவகிரகம் இருந்தாலோ அல்லது 5ல் சூரியன் வலுவாக உட்காந்தாலோ குழந்தை தடை ஏற்படுத்தும். இப்படி மனிதனுக்கு ஏற்படுற A to Z அத்தனை பிரச்சனைகளுக்குமே தோஷங்கள் மெயின் ரீசன் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த தோஷங்களினால் மட்டும்தான் நமக்கு கல்யாணம் ஆகிறது தள்ளி போகிறது, குழந்தை பிறக்கிறது தள்ளி போகிறது, வீடு வாகனம் சொத்துக்கள் அமைவது தள்ளி போகிறது, இது எல்லாமே ஏற்படுது. இந்த தோஷங்களை எப்படிங்க நீக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, தோஷம் நீக்கிறதுக்கு நான் அந்த கோயில் போவேன், இங்கே போவேன், அங்கே போயிட்டு தேங்காய் உடைப்பேன், இங்கே போயிட்டு வாழை மரத்தை வெட்டுவேன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. தோஷம் நீக்கிறதுக்கு பரிகாரங்கள் அதிகம். அதாவது கடவுள்களை விட இன்றைக்கி பரிகாரங்கள் அதிகமாகிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களிடத்தில் தோஷம் நீங்கி வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிடைத்திடாதா அப்படின்ட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. அப்படி தோஷங்களினால் உங்களுக்கு ஏற்படுற இடர்பாடுகளை நீக்க செய்வதற்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யப்படக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷத்தையும் நீக்கும். அது எப்படிங்க? சூரிய பகவான், அக்னி பகவான் இவங்களோட சம்மந்தப்பட்டது தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த காலத்தில் விநாயகரை வழிபட்டால் சூரியனால் ஏற்படுற தோஷம் வேணால் நீங்கன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகங்களினால் ஏற்படுற தோஷமும் நீங்கன்னு எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, சூரியன் தான் நவ கிரகங்களின் அரசன். எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் யாருன்னா சூரியன் தான். ஓகேங்களா? ஸோ சூரியனினுடைய அருளாசியை நீங்கள் பலமாக பெற்றுவிட்டால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் என்பதுதான் உண்மை. அதனால்
நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரியனை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் வலுவாக உங்களிடத்தில் ஸ்வீகரித்து கொண்டீங்கன்னா தோஷம் நீங்கிடும். சூரியனை நாம் ஸ்வீகரிக்கிறதுக்கு விநாயகரை வழிபாடு செய்கிறது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த விநாயகர் வழிபாட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி பல தெய்வங்களை பலர் கும்பிட்டுட்ருக்குறாங்க, புதுசாக தெய்வங்கள் வந்துடுச்சு. ஆனால் விநாயகர் வழிபாட்டினுடைய மகத்துவம் பல பேருக்கு தெரியறதில்ல. நவகிரகங்களின் தலைவன் சூரியன் என்று சொன்னால் அந்த சூரியனுக்கே தலைவனாக விளங்கக்கூடியவர் விநாயகர். முழு முதற் கடவுள் அப்படின்னு விநாயகரை சொல்கிறோம். எல்லா கடவுள்களுக்கும் மூலவராக இருக்கக்கூடியவர், முதன்மையாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால் நவகிரகங்களை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் விநாயகரை வணங்கினாலே போதும். நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் விநாயகரை வழிபட்டாலே போதும். நவகிரகங்களின் அரசனான சூரியனின் பலம் உங்களுக்கு பெற வேண்டும் என விரும்பினால் விநாயகரை வழிபட்டால் போதும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பொதுவாக நெருப்பு தெய்வங்கள் என்று சொல்கிற சிவன், முருகன் ஆகியோர்களை வழிபட்டலாம். அதே மாதிரி உக்கிர தெய்வங்களும் சொல்லுவாங்க. அந்த உக்கிர தெய்வங்களில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி, அதே மாதிரி பைரவர், அதே மாதிரி பிரித்யங்கரா தேவி, அதே மாதிரி நரசிம்மர். இவங்க எல்லாத்தையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் தாராளமாக வணங்கலாம். அதே நேரத்தில் அக்னி நட்சத்திர காலத்தில் பிள்ளையாரை வணங்கினால், பிள்ளையாரை கும்பிட்டால், டெய்லி பிள்ளையாருக்கு ஒரு பூ வச்சு அவரை கும்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் அத்தனையும் அப்படியே நிறைவேறும். நான் இது ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனுக்கு நீங்கள் ஒன்று அபிஷேகம் செய்தோம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குடம் தண்ணி எடுத்து சுவாமி மேலே ஊற்றிட்டு ஒரு பூ வச்சு கும்பிட்றது. இது எல்லா ஆலயங்களிலும் நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம போய்ட்டு சிவாலயங்களில் செய்ய முடியாது. ஏன்னா சிவாலயங்களில் குருக்கள் தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா ஆலயங்களும். ஆனால் விநாயகருக்கு நாம் தாராளமாக தண்ணி ஊற்றலாம். ஏன்னா அவர் அரச மரத்துக்கு அடியில் இருப்பார், ஆலமரத்துக்கு அடியில் இருப்பார், எளிமையான கடவுள். ஸோ நீங்கள் விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி எந்த பூனாலும் பரவாயில்ல. சார் எங்ககிட்ட பூவே இல்லை சார், எங்கள் வீட்டு சைடு ஃபுல்லாக காடு சார், பூவே இல்லை சார் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு இலை, ஒரு பச்சை, ஒரு பூவோ அல்லது ஒரு பச்சை இலையோ பிள்ளையாருக்கு வச்சு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கும்பிட்டிங்கனாவே அவருடைய பரிபூரண அருளை நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் ஐயமில்லை. நான் முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வெள்ளெருக்கண் செடி, அதுலேருந்து கிடைக்கிற இலை, அதே மாதிரி திரி, அதே மாதிரி பூ, வேறு இதெல்லாம் உங்களுக்கு எந்த வகையில் ஆன்மீகத்துக்கு பயன்படும், எப்படிலாம் பயன்படும், அக்னி நட்சத்திர காலத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த வெள்ளெருக்கண் செடி என்பது சூரியனினுடைய தன்மையை கிரகிக்கும் தன்மையுடைய ஒரு செடி. சூரியனுடைய விருட்சம் என்னென்னா வெள்ளெருக்கம் விருட்சம்தான். சரிங்களா? சூரியனை நீங்கள் வழிபாடு செய்யணும்னா அங்கே வெள்ளெருக்கண் செடியை நீங்கள் கட்டாயம் வழிபாடு செஞ்சே ஆகணும். இன்னும் சொல்ல போனால் பல கோயில்களில் ஸ்தல விருட்சங்களாக இந்த வெள்ளெருக்கண் செடி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமங்கலக்குடியில் இருக்கிற பிராணநாதேஸ்வரர் கோயிலில் இந்த வெள்ளெருக்கண் செடி தான் முதன்மையான ஸ்தல விருட்சம். அதே மாதிரி திரு எருக்கத்தம்புலியூர்லையும் இந்த வெள்ளெருக்க செடி தான் ஸ்தல விருட்சம். அதே மாதிரி திருக்கானட்டுமுள்ளூர்லையும் இந்த வெள்ளெருக்கண் செடி தான் ஸ்தல விருட்சம். இப்படி இந்த வெள்ளெருக்கண் செடி என்பது சூரியனுடைய தன்மை பெற்ற ஒரு செடி. இந்த வெள்ளெருக்கண் செடியிலிருந்து கிடைக்கிற இந்த பூ வெள்ளெருக்கண் பூ அப்படின்ட்டு, இந்த வெள்ளெருக்கண் பூவை பற்றி சொல்லணும்னா சிவபெருமானினுடைய
ஜடாமுடியில் சூடப்படும் அஷ்டபுஷ்பங்களில் இந்த வெள்ளெருக்கன் பூ முதன்மையானது. எப்படிங்க, சிவனினுடைய ஜடாமுடியிலேயே இந்த வெள்ளெருக்கன் பூ இடம்பெறுகிறது. அப்படின்னா இந்த பூவினுடைய மகத்துவம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆச்சுங்களா? இந்த வெள்ளெருக்கன் பூ எந்த அளவுக்கு சிவனுக்கு உகந்ததோ அதே அளவுக்கு விநாயகருக்கும் உகந்தது. விநாயகருக்கு வெள்ளெருக்கன் பூ மாலையை சூட்டி வழிபாடு செய்கிறச்சே உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது நீங்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யலாம், வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம், செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம், திங்கக்கிழமைகளில் செய்யலாம். ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் 25 நாள் பயணத்தில் தோஷங்கள் நீங்கணுங்கிறதுக்காக, அது எந்த தோஷமாக கூட இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருமணத்துக்கான தோஷம், குழந்தைக்கான தோஷம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் கூடி இருக்கிறது கூட ஒரு விதத்தில் தோஷம். அப்பா மகனுக்கு ஆகாதுன்னு அதுக்கு பேர். சூரியனும் சனியும் கூடி இருக்கக்கூடாது. அல்லது சூரியன் சனி பார்த்தாலும் சூரியன் பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு முட்டிக்கும். இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. சில நேரங்களில் சூரியன் பாதகாதிபதியாக வரும் பொழுது கூட அவங்களாம் அதை செய்யலாம். என்ன கேட்டால் எல்லாருமே செய்யலாம். சூரியனை பலப்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லா கிரகமுமே பலமாயிடும். அதற்கு இந்த விநாயகர் வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 நாளாவது தொடர்ச்சியாக செய்ய பாருங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். எல்லா நாளும் செய்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த அக்னி நட்சத்திரம் தொடக்கத்திலிருந்து முடியும் காலம் வரை ஒரு சிரத்தையோடு செய்கிறது சந்தோஷம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 7 நாள் அல்லது ஒரு 11 நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? என்ன பிரச்சனைக்காக, என்ன தோஷம் நீங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தோஷம் நீங்கி அந்த பிரார்த்தனை இனிதே நிறைவேறும். சரிங்களா? இதற்கு அக்னி நட்சத்திரம் தொடங்கும் நாளிலிருந்து வரும் சூரியோதயத்தின் முதல் 1 மணி நேரத்தில் இதை செய்ய வேண்டும். அது என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக இன்றைக்கி நாள் தொடங்குது. இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி சூரியன் ஒரு 6:30 மணிக்கு உதிக்குது. நம்ம 7 மணின்னு தான் பொதுவாக கணக்கு வைப்போம். பட் 6:30 மணி, 6:45, 6:50 அப்படின்னு உதிக்கும். இப்படி சூரியன் உதிக்கும் நேரத்திலேருந்து ஒரு 7 மணிக்கு உதிக்குதுன்னா 7 to 8 அந்த நாளின் கிரகம் ஆட்சி செய்யும். அப்போ 7 to 8 யார் ஆட்சி செய்வா? ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய கிரகம் யார்? சூரியன். ஸோ அந்த சமயத்தில் அதை செய்யணும். இப்படி நீங்கள் 7 to 11 நாட்கள் செய்யும் பொழுது 7 to 11 அதாவது பார்த்தீங்கன்னா 7 நாளும் செய்யலாம், அல்லது 11 நாளும் செய்யலாம், அல்லது 21 நாளும் செய்யலாம். உங்களுடைய வசதிக்கேற்ப செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த நாளில் நீங்கள் செய்கிறீர்களோ அந்த நாளின் முதல் 1 மணி நேரத்தில் இதை செய்ய வேண்டும். அப்போது அந்த நாளினுடைய கிரகம் ஆட்சி செய்யும், ஹோரையாக ஆட்சி செய்யும். ஸோ அந்த சமயத்தில் செய்யணும். ரொம்ப எளிமையாக செய்யலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு, சுவாமியை கும்பிட்டுட்டு, ஒரு அருகம்புல் வச்சுட்டு, முடிந்தால் வெள்ளெருக்கன் பூ மாலை சாற்றுங்க, இல்லைன்னா ஒரு 2 பூவை சுவாமிகிட்ட வச்சுட்டு கும்பிட்டுட்டு கடகடான்னு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம். எப்படி செய்யணும்னா, ஒரு தட்டில் அருகம்புல்லை வச்சு அந்த அருகம்புல்லுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு தீபம் போடலாம். சரிங்களா? இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அருகம்புல் தீபம்னு இதுக்கு பேர். ரொம்ப விசேஷகரமான பலன்களை உங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பெற்றுத்தரும். சரிங்களா? அது அருகம்புல்லை அந்த தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு, பொதுவாக விநாயகருக்கு விருப்பமான திரவியம் அப்படின்னா அது தேங்காய் எண்ணெய் தான். ஒவ்வொரு தெய்வங்களை நாம் வழிபாடு செய்கிறச்ச அந்த தெய்வங்களுக்கான திரவியங்களை யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பெருமாளை கும்பிட்றீங்கன்னா நெய், சிவனுக்கும் நெய், பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெய், மாரியம்மன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய்,
இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திரவியங்களை கொண்டு தீபம் ஏற்றணும். அப்படி இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு ஓம் கணேஷாய நமக, நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், 2 தீபம் ஏற்றுங்க, ஒற்றை தீபம் வேண்டாம், 2 தீபம் ஏற்றுங்க. ஓம் கணேஷாய நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு 21 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். சொல்லிவிட்டு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது, குறைந்தது அரை மணி நேரமாவது இந்த தீபம் எரிய வேண்டும். அரை மணி நேரத்துக்கு மேலே கூட எரியலாம். எரிஞ்சு விட்டுட்டு ஒரு அருகம்புள்ளையே எடுத்துட்டு அந்த தீபத்தை குளிரூட்டணும், அதாவது அணைக்க வேண்டும். அது மேலே வச்சிங்கன்னா அது அணைந்து விடும். சரிங்களா? இது பேர் குளிரூட்டுதல் அப்படின்ட்டு பேர். இது எல்லாரும் செய்யலாம். சரிங்களா? என்ன மனசில் நினச்சும் இதை செய்யலாம். சொன்ன மாதிரி 7 நாள், அதே மாதிரி 11 நாள், 21 நாள் நீங்கள் செய்யலாம். நைவேத்தியம் படைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, பசும் பாலில் சர்க்கரை கலந்து, பாலும் சர்க்கரையும் கலந்து, பாலும் தெளிதேனும் அப்படின்னு சொல்கிறது. பால் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு பாலும் சர்க்கரையும் தான் ரொம்ப விசேஷம். ஸோ அதை நீங்கள் நைவேத்தியமாக படைத்தும் கும்பிடலாம். 12 ராசிக்காரர்களும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். உங்களுக்கு ராசி தெரிந்தது அப்படின்னா நான் அந்த ராசிக்குரிய கணபதியை சொல்கிறேன். அந்த கணபதியினுடைய பெயரை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்க. இப்போது உதாரணத்துக்கு லக்ஷ்மி கணபதிங்கிறவர் உங்கள் ராசிக்கு வரார் அப்படின்னா ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசிக்குரிய கணபதி யாருன்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஓகேவா? மேஷ ராசிக்கு வீர கணபதி. ஸோ நீங்கள் ஓம் வீர கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு சக்தி கணபதி. ஸோ நீங்கள் ஓம் சக்தி கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு லக்ஷ்மி கணபதி. ஓம் லக்ஷ்மி கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்கு சித்தி கணபதி. ஸோ நீங்கள் ஓம் சித்தி கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு தருண கணபதி. ஸோ நீங்கள் ஓம் தருண கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்கு பக்தி கணபதி. ஸோ நீங்கள் ஓம் பக்தி கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்கு வர கணபதி. ஸோ நீங்கள் ஓம் வர கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். விருச்சக ராசிக்கு கணேஷ கணபதி. நீங்கள் ஓம் கணேஷ கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு சங்கடஹர கணபதி. ஸோ நீங்கள் ஓம் சங்கடஹர கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு மகா கணபதி. ஸோ நீங்கள் ஓம் மகா கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்கு கஜமுக கணபதி. ஸோ நீங்கள் ஓம் கஜமுக கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கு பால கணபதி. ஸோ நீங்கள் ஓம் பால கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த ராசியில் உங்கள் கணபதி என்னவோ அந்த கணபதிக்கான நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். 21 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்னேன் ஓம் கணேஷாய நமக, ஓம் கணேஷாய நமக, ஓம் கணேஷாய நமக, இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை பெண்கள் ஆண்கள் என அனைவரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. விநாயகர் பூஜையை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாரும் செய்யலாம், கட்டுப்பாடோடு செய்யணும். அது ஒன்று தான். பொதுவாக விநாயகர் வழிபாட்டில் முக்கியமே மனசு சுத்தம், உடல் சுத்தம். காலை மாலை குளிச்சுட்டு உடல் சுத்தத்தோடு போதை வஸ்துகளை தவிர்த்துட்டு, தாம்பத்தியத்தை தவிர்த்துட்டு, அசைவத்தை தவிர்த்துட்டு, அவனே துணை அவனின்றி எதுவும் இல்லைன்னு சரணாகதி அடைஞ்சு நீங்கள் இதை செய்கிறச்ச உங்களுக்கு அற்புதமான பலன், கைமேல் பலன் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த வழிபாட்டை செஞ்சு முடித்த உடனே அந்த தட்டில் வைக்கப்பட்ட அருகம்புலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியில் போட்டுடலாம், அல்லது ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுறலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் செய்யும்போது, அக்னி நட்சத்திர காலத்தில் அதை செய்யும்போது பலன்கள் அதிகம், தோஷங்கள் விரைவாக நீங்கும். கட்டாயம் இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்தவுடன் உங்களுக்கு சுபகாரியம் கைகூடுங்கிறதுல ஐயம் இல்லை.
கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.